தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே உருவாக்கியருளும் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நாம் நெடுநாட்களாக எனக்கு இந்த குணம் வேண்டாம், எனக்கு இந்த கெட்ட குணம் இருக்கிறது, அப்படி எப்படி என்று நாம் கர்த்தரிடம் முறையிட்டுக் கொண்டுதான் இருப்போம். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகின்றேன் என்று நீங்கள் புதுப்பிக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த சங்கீதம் 51:10 மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியையும் நம்முடைய புது சிருஷ்டிப்பு, அதாவது நம்முடைய கெட்ட குணங்களை எல்லாம் மாறி நாம் பரிசுத்தமாக வேண்டியதிருப்பது நம் கையில் அல்ல. பிரியமானவர்களே, நாம் முயற்சி செய்து கொண்டேதான் இருப்போம். இன்று கோபப்படக்கூடாது நினைத்து கொண்டே இருப்போம். சாத்தான் ஏகப்பட்ட கோபப்படுகின்ற காரியங்களை கொண்டு தருவான். கடைசியில் நாம் ஒரு நிமிடத்தில் நாம் வழி விலகி விடுவோம், கோபப்பட்டு விடுவோம். ஆனால் இந்த தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு கூறுகின்றார், தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். அதாவது நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவதே கர்த்தர் கையில் உள்ளது. நாம் நினைத்தால் சுத்தப்படுத்த முடியாது. கர்த்தர் தான் நம்மிடம் உள்ள இந்த தீய குணங்களை எடுத்து நம்மை சுத்தப்படுத்த முடியும். ஆகவே நீங்கள் ஒரு சில கெட்ட காரியங்களை, கெட்ட குணங்களை உங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். அது முடியவில்லை என்றால் சோர்ந்து விட்டீர்கள். அப்படித்தானே? சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரிடம் மேலும் மேலும் இந்த குணத்தை மாற்றி என்னை பரிசுத்தமாக்குங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க என்று தாவீது எப்படி போராடி ஜெபித்தானோ அதை போன்று நாமும் நீங்களும் போராடி ஜெபிப்போம். கர்த்தர் சுத்த இருதயத்தை தந்து மிகவும் நம்மை பரிசுத்தமாக மாற்றி நம்முடைய ஆவியை புதுப்பித்து நம்மையும் நம் சந்ததியும் பரிசுத்தவானாக மாற்றுவது உறுதி. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக சோர்ந்து போய் நாங்கள் எப்படித்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லையே என்று சோர்ந்திருக்கும் எங்களுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தருகின்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் நினைத்தாலும் எங்களால் முடியாது, நீர் நினைத்தால்தான் முடியும் என்று தாவீது கூறின இந்த 51ஆம் சங்கீதத்தின் மூலம் புரிந்து கொண்டோம் அப்பா. அதே போல நாங்களும் உம்மிடம் கெஞ்சுகிறோம். தேவனே, சுத்த இருதயத்தில் எங்களை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்தில் புதுப்பியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.